இப்போ இதில் வந்து உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பற்றி தான் போட்டிருக்கேன். இப்போ சூரியன் எந்த விஷயத்தை குறிக்குது அப்படின்னா, அப்பாவை குறிக்கிறது, மாமனாரை குறிக்கிறது, மூத்த சகோதரனை குறிக்கிறது சூரியன். அடுத்து இடத்துல பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த இடம், அரசு சார்ந்த பதவி, லாட்ஜ், இதெல்லாமே வந்து சூரியன் குறிக்கிறது. இது வந்து மெயினான விஷயங்கள் மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து 100க்கும் மேற்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நான் புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஏற்கனவே போட்டிருக்கேன் காரகத்துவங்கள் அப்படின்ட்டு. மீதி கிரகங்களுக்கும் நான் கண்டிப்பாக பதிவிடுறேன். சந்திரனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாயை குறிக்கிறது, மாமியாரை குறிக்கிறது, அக்காவை குறிக்கிறது, எல்லாமே வந்து சந்திரன் தான். அடுத்து வந்து இடத்துல பார்த்தீங்கன்னா நீர் சார்ந்த இடம், அது சந்திரன் குறிக்கிறது. உதாரணத்துக்கு குளம், குட்டை, இதெல்லாம் குறிக்கிறது சந்திரன். அடுத்து பயணம், எங்கேயா ட்ராவலிங் போகிறீங்க, கொஞ்சம் தூரம் ட்ராவலிங் போகணும் அப்படின்னா சந்திரன் தான் ட்ராவல் குறி பிளானட்டு. உணவு சார்ந்த விஷயங்கள் சந்திரன் தான், மனசு சந்திரன் தான். அடுத்து செவ்வாய் எந்த விஷயத்தை குறிக்குது அப்படின்னா, கூட பிறந்த சகோதரன் வந்து அது